இனி கொங்கு நாட்டுல எல்லாரும் தொலைக்காட்சியில நேரடியா பார்த்துட்டு இருப்பீங்க, இல்ல கூட்டத்தோட கூட்டமா இதுக்குள்ள கூட நிப்பீங்க. இனி இந்த கொங்கு மூணாருக்கு நாலாருக்குன்னு எவனாவது பேசுனீங்க, இவ்வளவு பெரிய எழுச்சியையும் இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் பார்த்துவிட்டு கூட இன்னும் இந்த கொங்கு மூன்றாக இருக்கிறது நான்காக இருக்கிறது என்று யாராவது பேசினால் எவ்வளவு கேவலமா திட்டுறதுன்னு எனக்கே தெரியல. மத்திய மண்டல மாநாடு என்று அறிவித்த உடனேயே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் திண்ணை கூட்டங்களை போட்டு மக்களை நேரடியாக சந்தித்து என்ன காரணத்திற்காக நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதை எடுத்து சொன்னதன் காரணமாக இன்றைக்கு நாம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய கூட்டம். காவல்துறை எதிர்பார்க்கவில்லை, யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இவ்வளவு பேர் எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்றீர்கள். இதற்கு காரணமாக இருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கொங்கு நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே இந்த மாநாட்டினுடைய பிரச்சாரத்தை, இந்த மாநாட்டினுடைய எழுச்சியை காண்பதற்காக அவர்கள் தலைமையிலே அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற மற்ற மாவட்டங்களுடைய செயலாளர்களுக்கும் இங்கிருக்கின்ற மற்ற ஒன்றிய செயலாளர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளிலே ஈரோடு மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அனைத்து செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் பங்கெடுத்துக் கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாடுகளை மாநாட்டு குழுவினுடைய தலைவர் தம்பி ஈஸ்வரமூர்த்தி அவர்களுடைய தலைமையிலும் மற்ற மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு மிகச்சிறப்பாக இங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். அதனுடைய வெற்றியைத்தான் நாம் எல்லோரும் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்தை சொல்லி மாநில பொறுப்பாளர்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 75 வயதை தாண்டி நம்மோடு விளையாட்டாக பேசி இளைஞர்கள் போல நம்மோடு பவனி வந்து கொண்டிருக்கின்ற பேரவை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். நம்முடைய அவை தலைவர் அவர்கள் எளிமை என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மைக்கிலே நன்றாக பேச கற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை பாராட்டித்தான் ஆக வேண்டும். அத்தோடு
அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அண்ணன் காசி அண்ண கவுண்டர் அவர்கள் நம்முடைய எந்த நிகழ்ச்சியும் அவர் தவற விடுவது கிடையாது. தவறாமல் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு நமக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பெடுத்து அமெரிக்காவில் மட்டுமல்ல கனடாவிலே நடந்த குடும்ப விழாவிற்கும் அவர்தான் காரணம். நாளை இங்கிலாந்திலே நடக்கிற அந்த குடும்ப விழாவிற்கும் அவர்தான் காரணம். அப்படி 10 நாட்களுக்கு முன்புதான் பொங்கலுக்கு நாமக்கலுக்கு வந்துவிட்டு அமெரிக்காவுக்கு சென்றார். இன்றைக்கு மறுபடியும் நம்முடைய மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பவர் அமெரிக்க சங்கத்தினுடைய தலைவர் செல்வம் அவர்கள். செங்குந்த முதலியார் சங்கத்தினுடைய தென்னிந்திய தலைவர் அருமை சகோதரர் KPK செல்வராஜ் அவர்கள் சேலத்திலே சில நாட்களுக்கு முன்பு மாநாட்டை போட்டு அங்கே ஒரு கலக்கி இருக்கிறார்கள். அவர்களும் சிறப்பாக அந்த மாநாட்டை நடத்தியதற்கு நான் வாழ்த்தை தெரிவித்த பொழுது, நம்முடைய மாநாட்டிற்கு அழைப்பை கொடுத்த பொழுது சொன்னவுடன் நம்முடைய மாநாட்டிற்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு இந்த மாநாட்டிற்கு வந்து நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்றார். கொங்கு நாட்டிலே நம்முடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று அந்த எண்ணத்திலே இன்றைக்கு நம்முடைய மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து வேளைகளிலும் இரண்டு சமுதாயமும் ஒன்றுபட்டு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அந்த ஆசையை தெரிவித்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை கவனித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மஞ்சள் படை, மஞ்சள் படையா சந்தன படையா? சந்தன படையா? இளைஞரணி செயலாளர் தம்பி இளம்பருதி அவர்களுடைய பயிற்சியிலே இன்றைக்கு மிகச்சிறப்பாக அவர்களுடைய பணியை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பது இங்கு கூடுகின்ற கூட்டம் மட்டுமல்ல, இந்த கூட்டம் கூடி எப்படி கலைந்து அமைதியாக செல்லுகிறதோ அதுதான் மாநாட்டினுடைய வெற்றி. அதை உறுதி செய்பவர்கள் சந்தனப்படை என்பதை அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாநாட்டிலே மகளிர் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஒரு ஆசையை தெரிவித்திருந்தேன். ஆண்களுக்கு இந்த அரங்கத்திலே அமர்வதற்கு இடம் கிடைக்க கூடாது என்று ஒரு ஆசையை மகளிரிடத்திலே தெரிவித்திருந்தேன். ஆனால் மகளிர் நிற்பதற்கே இடமில்லாமல் போகும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி இத்தனை ஆர்வமாக யார் இவ்வளவு மகளிரை சேர்த்த முடியும்? இந்த இடத்திலிருந்து எந்த கட்சிக்கு வேண்டுமானால் நான் சவால் விட முடியும். அப்படிப்பட்ட நம்ம எல்லாம் ஈன்றெடுத்த இந்த தாய்க்குலம் இன்றைக்கு இந்த அரங்கத்தை அலங்கரித்து நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சீறுகின்ற பாம்பை, படமெடுத்து ஆடுகின்ற பாம்பை கூட பட்டென்று பிடித்து அடக்கக்கூடிய அந்த ஆளுமை பெற்ற பொன்னர் சங்கருடைய அந்த பாசத்திலே வளர்ந்த காளிங்கராயனுடைய மதிநுட்பத்திலே இன்றைக்கு ஆளுகின்ற தகுதியை பெற்றிருக்கின்ற தீரன் சின்னமலையனுடைய வீர வாரிசுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடைக்கு முன்பு பெரிய மருத்துவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஈரோடு கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய தலைவர் உட்பட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்திலிருந்து செயலாளருடைய தலைமையிலே வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி அத்தனை பேரும் உணர்வோடு எல்லோருக்கும் இருக்கின்ற உணர்வு ஒன்றே ஒன்றுதான். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற அந்த ஒரே குறிக்கோளோடு இந்த மாநாட்டிலே இங்கே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டோடு இவர்களோடு பிளக்ஸ் கிளிக்கிற கம்பெனியினுடைய உறுப்பினர்கள் அவங்களும் இங்க வராம இருக்க முடியாது. பிளக்ஸ் கிளிக்கிறவங்க இந்த கூட்டத்தில் தான் இருப்பாங்க. தம்பி கிளிக்காதீங்க, ஒரு இடத்துல தாராபுரத்தில் இருக்கிற பிளக்ஸை கிழிச்சீங்கன்னு சொன்னா உடனே நம்ம ஆட்கள் அறிவாளிகள் அதை கொண்டு போய் பத்திரிக்கையில போட்டு தமிழ்நாடு பூரா அந்த பத்திரிக்கையில போட்டாங்க, தொலைக்காட்சியில பூரா போட்டாங்க. பல பேத்துக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட மாநாடு நடக்குதுன்னு சொல்லி அது தொலைக்காட்சியில பார்த்தப்பதான் தெரியுது. அப்படி நமக்கு விளம்பரத்தை கொடுப்பதற்கென்றே எப்போதுமே இன்றைக்கு நேற்றா பார்க்கிறோம். 2008 சங்ககிரியிலே தீரன் சின்னமலையினுடைய ரத்தத்தை எடுத்தார்களே ஆங்கிலேயர்கள், அந்த சங்ககிரி மலைக்கோட்டையிலே என்னுடைய உதிரத்தை தெளித்து உறுதி எடுத்துக் கொண்டு வந்தவன் நான். தீரன் சின்னமலை மாண்ட அந்த மண்ணிலே என்னுடைய ரத்தத்தையும் தெளித்து அந்த மண்ணிலே கலந்து அதை சிவப்பாக்கி வந்தவன் நான். பிளக்ஸ்ல கிளிக்கிறத பார்த்து என் தலையை கொய்வதை பார்த்து பயப்படக்கூடியவனா நான்? யோசிக்க வேண்டாமா? அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரை எவ்வளவு தடைகள், எத்தனை தடைகளை நாம் தாண்டி வந்திருக்கின்றோம். இத்தனை படைகளும் இங்கே ஒரு உத்தரவுக்காக காத்திருக்கிறது என்று சொன்னால் அது எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்க வேண்டும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை தனி மனித தாக்குதல்கள். ஒரு தூய்மையாக இருக்கின்ற ஒருவன் இந்த அரசியலுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்கான தடை. என் மீது வீசப்படுகின்ற தனி மனித தாக்குதல்கள் எல்லாம் எனக்காக, தனி ஒருவனுக்காக செய்யப்படுகின்ற தாக்குதல் அல்ல. அது இந்த இனத்தின் மீது செய்யப்படுகின்ற தாக்குதல், இந்த மண்ணின் மீது செய்யப்படுகின்ற தாக்குதல் என்பதை என்னுடைய தம்பிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த படைக்கு தளபதிகளாக எப்படியும் வென்றுதான் தீர வேண்டும் என்று
கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை காணிக்கை ஆக்குகின்றேன். என்ன நடந்துருச்சு? எதுக்காக தனி மனித தாக்குதல்? பிசிஆர் சட்டத்திலிருந்து கொங்கு நாட்டு மக்களை பாதுகாத்தது நான் செய்த தவறா? கல்வி கற்பதற்கு வசதி இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக கல்வியை கொடுக்கிறோமே, அது நாம் செய்த தவறா? அல்லது மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சதாசிவம் அவர்களை வைத்து இன்றைக்கு பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் மருத்துவ முகாமை நடத்துகிறோமே, அது நான் செய்த தவறா? அல்லது எதிர்காலம் என்பது கொங்கு மண்ணிற்குள்ள மட்டும் சுருண்டு போய்விடக் கூடாது, உலக அளவிலே தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காவிலும் கனடாவிலும் லண்டனிலும் ஆஸ்திரேலியாவிலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் மாநாடுகளை நடத்துகின்றோமே, அது நாம் செய்த தவறா? என்ன தவறுகளை செய்துவிட்டோம்? இப்படிப்பட்ட தாக்குதல்களுக்கு என்ன காரணம்? இந்த அரசியலுக்கு ஒரு தூய்மையான ஒருவன் வந்துவிடக் கூடாது, அதுதான் அவர்களுடைய நோக்கம். தூய்மையாக இருப்பவர்கள் அரசியலுக்கு வந்தால் எப்படியாவது அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற அந்த ஆதங்கம், அதிலேதான் இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார்கள். எவனோ செய்யறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்முடைய ரத்தம் நம்மை நினைக்கலாமா? எதிரியாக நினைக்கலாமா? எனக்கு இதுல நான் படிச்ச ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாய் கையில ஒரு எலும்பு கிடைச்சுதான். எலும்பு காஞ்சு போன எலும்பு. நாய் அந்த எலும்ப அழுத்தி அழுத்தி கடிக்குது. எலும்புல இருந்து ஒண்ணும் வரல, நாயோட வாயில இருந்து தான் ரத்தம் வருது. நாய் நினைச்சுக்கிச்சு எலும்புல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு. ஆனா அந்த நாய் குடிக்கிறது தன்னோட சொந்த ரத்தம் அப்படிங்கிறது புரிய வேண்டாமா? நாய்களே, உங்கள் சொந்த ரத்தத்தை குடிக்காதீர்கள். நம்முடைய டைரக்டர் அவர்கள் கம்பன் பாடி அந்த மங்கள வாழ்த்தை, முன்னாடி எத்தனை பேருக்கு மங்கள வாழ்த்து தெரியுமோ தெரியாது, ஆனா இப்ப வாட்ஸ்அப்ல பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் மங்கள வாழ்த்து ஓரளவுக்கு அத்துப்படி ஆயிட்டார். மங்கள வாழ்த்து எழுதுனது நம்முடைய டைரக்டர் கிருஷ்ணராஜ் தானோ, அவர் தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்ற அளவிற்கு இன்றைக்கு மங்கள வாழ்த்து பரவி கொண்டிருக்கின்றது. சடையப்ப வள்ளல், சடையப்ப வள்ளல் தான் கம்பனை ராமாயணம் எழுதுவதற்காக தூண்டியவன். அந்த சடையப்ப வள்ளல் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்திலே பிறந்தவன் என்பது நமக்கு பெருமை. ராமாயணத்தை உருவாக்கியதிலே நமக்கு பங்குண்டு என்பதிலே நமக்கு பெருமை. அந்த சடையப்ப வள்ளல் சாத்தந்தை கூட்டத்தை சார்ந்தவன். சடையப்ப வள்ளலுடைய பெருமைகளை, சடையப்ப வள்ளலுடைய உதவுகின்ற திறனை கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை பற்றி பாடி நன்றி கடனை செலுத்தினார். அப்போது அவரோடு இருந்த அந்தணர்கள் 100 பாடலுக்கு ஒன்று வேண்டாம், நீங்கள் 1000 பாடலுக்கு ஒன்றை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உடனே கம்பர் சொன்னார், ஆமாம், சடையப்ப வள்ளல் 100லே ஒருத்தர் அல்ல, அவர் 1000லே ஒருத்தர்.
அப்படி எழுதினால் கூட தகுதிதான் என்று சொன்னார். சடையப்ப வள்ளலுடைய அந்த கொடையை பாராட்டுகின்ற பொழுது ஒரு கவிஞன் எழுதுகிறான், சேர சோழ பாண்டியர்கள் காவிரி கரையினுடைய ஓரத்திலே ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. சேர சோழ பாண்டியர்களும் அங்கே இருக்கின்றார்கள். அங்கே சோழ அரசன் சொல்லுகிறான், காவிரி நதியினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறான். அப்போது அந்த கவிஞர் அவரிடத்திலே எடுத்து சொல்லுகின்றார், காவிரி நதி கொங்கு நாட்டுக்காரனுடைய விருந்தோம்பலிலே உணவுண்டு விட்டு கை கழுவினார்களே, அந்த கை கழுவுகின்ற தண்ணீர் தான் ஆறாக ஓடுகிறது என்று கொங்கு நாட்டில் இருக்கிற மக்களுடைய விருந்தோம்பலை எடுத்து சொன்னார்கள். அனைவரையும் அரவணைக்கின்ற நாம் இன்றைக்கு எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். பள்ளிக்கூடத்திலே மாணவனை மாணவன் வெட்டுவது, மாணவன் ஆசிரியை திருமணம் செய்து கொள்வது, பள்ளி ஆசிரியர் தன் வகுப்பிலே படிக்கின்ற மாணவியிடம் தவறாக நடந்து கொள்வது, துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது, இதுவெல்லாம் மேலை நாடுகளிலே பார்த்தோம். நம்ம ஊர்ல அதெல்லாம் பார்க்கல. ஆனா இன்றைக்கு பார்த்தால் தினசரி தற்கொலை, தினசரி தற்கொலை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? இப்படியெல்லாம் முன்னாடி இல்லையே. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு முதல்ல காந்தியையும் காமராஜரையும் பார்த்து குழந்தைகளை வளர்த்தார்கள். இன்றைக்கு வளர்கிற குழந்தைகளுக்கு காந்தியும் காமராஜரும் தெரியவில்லை. இன்றைக்கு தொலைக்காட்சியிலும் சினிமாவிலும் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்புகளிலும் பார்க்கின்ற அந்த பார்வை, அதை பார்த்து குழந்தைகள் வளர்கின்றார்கள். ஒரே வீட்டில் அப்ப அம்மா 2 குழந்தை ஒரே ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. 4 பேத்து கையிலும் செல்போன், 4 பேர் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உருப்படுமா? இது கூட பரவாயில்ல. அவங்க 4 பேத்துக்குள்ள ஒரு குரூப்பா, அதுக்கு பேரு ஃபேமிலியா. ஆளுக்காலு பேசிக்க மாட்டாங்களாம். அவங்க சொல்றத வாட்ஸ்அப்ல ஃபேமிலிக்குள்ள பரப்பிக்குவாங்களா ஒரே வீட்டில் இருந்துகிட்டு. இப்படி எல்லாம் வாழ்ந்தோம்னா, வளர்ந்தோம்னு சொன்னா குழந்தைகள் தற்கொலையும் செஞ்சுக்குவாங்க, கொலையும் பண்ணுவாங்க. இதெல்லாம் மாற்ற வேண்டிய அந்த அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தொலைக்காட்சி, டிவி இது மட்டுமல்ல, முற்போக்கு பிரச்சாரங்கள். தமிழ் மொழியை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னவன் தமிழர் பண்பாட்டை அழிக்க பார்க்கின்றான். தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் வேற வேறையா? தமிழர் பண்பாட்டை அழித்தால் தமிழ் மொழி அழிந்து போகும். அதற்கான காரணத்தை தேடும் பொழுது இவன் தமிழ் மொழியை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் இவனுடைய தாய்மொழி வேற என்று மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். அதை போக்குவதற்காக தமிழ் மொழியை அதன் மீது பற்றிருப்பது போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர் பண்பாட்டை அழிக்கின்ற முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் கூட முற்போக்குவாதிகள் என்று சொல்லி பேசுகின்ற அந்த பெண்களுடைய பேச்சை நம்முடைய பெண்கள் கேட்கக்கூடாது. நான் தொலைக்காட்சியில பார்த்தேன், ஒரு மாதர் சங்கத்தினுடைய தலைவி பேசுகிறாள், ஒரு ஆண் ஒரு பெண்ணை செக்ஸியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது பெண்ணுக்கு பெருமை என்று தொலைக்காட்சியில பேசுகிறாள். என்ன அநியாயம்! ஒரு பெண் அப்படி பேசுகிறாள். திருச்செங்கோட்டிலே ஒரு எழுத்தாளன் கொங்கு நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்தி எழுதினால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பெண் சொல்லுகிறாள் அது எழுத்தாளருடைய உரிமை என்று, கருத்து சுதந்திரம் என்று. பெண்களே இப்படி பேசும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் சீர்கட்டிருப்பதில்லை என்ன சந்தேகம் இருக்கின்றது? ஆனால்
நம்மை பொறுத்தவரை பெண்கள் என்று சொன்னால் நமக்கு தெய்வம். பெண்கள் இல்லாமல் நாம் இல்லை. என்றைக்குமே இன்றைக்கு கொங்கு நாட்டினுடைய பெண்கள் அரசியலுக்கு வந்து அரசியலிலே கால் பதித்தார்கள் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய ஊழலும் லஞ்சமும் பயந்து ஓடி போகும், ஓடியே போகும். அப்படிப்பட்ட நேர்மைக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இதுல என்ன மாற்றம்? கல்வியிலே மாற்றத்தை கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். இப்ப கற்கிற கல்வி என்ன? 8வது ஃபெயில் ஆனவன் 10வது ஃபெயில் ஆனவன் தொழில் ஆரம்பிச்சு அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கு 8வது படிச்சவனுக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு MBA படிச்சவனுக்கு இல்ல. MBA படிச்சுட்டு எங்கயாவது வேலைக்கு போயிடலாமா, பாதுகாப்பா இருக்கலாமா, ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ணலாங்கிற அந்த எண்ணமே கிடையாது. அதனால கல்வி முறைகளிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. வேலைக்கு போயே பிழைக்க முடியாது. கல்வி முறையில மாற்றம்னு சொன்னா என்னை பொறுத்தவரை நான் வைக்கின்ற கோரிக்கை, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அது படிக்கிற அத்தனை பேத்துக்குமே கட்டாயப்படுத்தணும். கல்லூரி படிச்சு முடிச்ச உடனே எல்லாருமே சிவில் சர்வீஸ் எழுதணும். நேர்மையானவர்களும் அறிவுள்ளவர்களும் 199 கட் ஆஃப் மார்க் வாங்கிட்டு என்ஜினியர் டாக்டர் ஆயிடுறாங்க. கடைசியில கலெக்டர் ஆவது SP ஆவது யாரு? கீழே கம்மியா மார்க் இருக்கிறவங்க. ஏன்? அரசாங்கம் அறிவுள்ளவர்களை அரசாங்கமே தேர்ந்தெடுக்க கூடாதா? கல்லூரியிலே கடைசி வருஷம் படிச்ச உடனே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் UPSC இருந்தாலும் சரி, TNPSC இருந்தாலும் சரி, கண்டிப்பா எழுதணுங்கிற அந்த கட்டாயத்தை உருவாக்கணும்னு சொன்னா நல்ல கலெக்டர்கள் கிடைப்பார்கள், நேர்மையான கலெக்டர்கள் கிடைப்பார்கள், திறமையான போலீஸ் அதிகாரிகள் IPS அதிகாரிகள் கிடைப்பார்கள். அப்படிப்பட்ட என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு BE முடிச்ச உடனே இல்ல டாக்டர் முடிச்ச உடனே நீ கண்டிப்பா UPSC எழுதணும்னு சொன்னா கலெக்டர் ஆயிட்டா மறுபடியும் நான் டாக்டர் ஆவேன்னு சொல்லுவாங்களா? என்ஜினியர் ஆவேன்னு சொல்லுவாங்களா? அப்படி நல்ல திறமையானவர்களை இந்தியாவிலே கலெக்டர்களாக SPக்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கல்வி முறையிலே இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டில் பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் பேசிட்டாங்க, விவசாயி மாதிரி ஒரு ஏழை யாருமே கிடையாது. விவசாயி, விவசாயத்தை நம்பி இருக்கிற விவசாய தொழிலாளர்கள், இவங்க தான் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்கள். இவங்க தான் இந்த நாட்டில் எல்லா சலுகைகளும் தேவையானவர்கள். ஆனால் அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளை அரசாங்கத்தில் எடுத்து சொல்லணும். விவசாயிகள் கால நேரம் பார்க்கிறாங்களா? வெயில் மழையை பார்க்கிறாங்களா? 24 மணி நேரம் உழைத்து உணவளிக்கிற விவசாயிக்கு கடைசியில மிஞ்சறது என்ன? ஒரு துண்டு கோமணம். அப்படிப்பட்ட விவசாயிகளை முன்னெடுத்து நிறுத்த வேண்டும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் என்ன? ஏர் உழுவுறதுக்கு மாடு இல்லை, உரம் போடுறதுக்கு எரு இல்லை, விதை விதைக்கிறதுக்கு விதை இல்லை. விஷத்தையே விதைத்து விஷத்தையே அறுவடை செய்து விஷத்தையே உண்ணுகிற ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன இருக்குது நமக்கு? தண்ணி வேணும்னு சொன்னா பிச்சை எடு. கர்நாடகால, ஆந்திரால, கேரளாவில் அங்க தண்ணியை பிச்சை எடுக்கணும். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனை பார்த்திருப்பீங்க. மாடு, நாட்டு மாடுகள் இந்தியாவில் தான் உலகத்திலேயே நாட்டு மாடுகள் நிறைய இருந்தது. ஆனா அதாவது உலகத்தில் இந்த பாலை
A1 பால் A2 பால் வச்சிருக்காங்க. A2 பால் அப்படின்னு சொன்னா தாய்ப்பாலுக்கு சமமானது. அதாவது காளையும் மாடும் காதல் செய்து அதன் மூலமாக கருவுற்று அதன் மூலமாக கன்று பிறந்து பால் வருகிறது என்று சொன்னால் அது A2 பால். நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது, தாய்ப்பாலை போன்றது. ஆனால் இன்றைக்கு ஊசி போட்டு கருவுற வைத்து அதன் மூலமாக பாலை எடுத்தா அது A1 பால். அப்படி உலகத்திலேயே பிரிச்சு வச்சிருக்கிறான். உலகம் பூரா இன்னைக்கு மாட்டுப்பால் A2 பால் வேணும்னு போயிட்டு இருக்கிறப்ப, ஆனா இந்தியாவில் சீமப்பாலுக்காக நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இருக்கு. இன்னைக்கு தற்கொலை பார்த்தீங்கன்னு சொன்னா 3 ஆண்டுகள்ல 40 விவசாயி தற்கொலை. 40 விவசாயி தற்கொலை. விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனையை எடுத்து போராடலாம்னு சொன்னா குருவியை சுடுற மாதிரி சுடுறேன், வேற யாரையும் சுடுறதில்லை. ஆனா விவசாயி போராட்டம் பண்ணா இதுவரைக்கும் 70 பேரை சுட்டிருக்காங்க. இன்னைக்கு நேத்தல்ல, வெள்ளக்காரன் காலத்திலேயே திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த கடம்பூர்ல ஒரு விவசாய உரிமை போராட்டத்துக்காக வெள்ளக்கார முதல்ல சுட்டான். அப்புறம் நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய தலைமையிலே விவசாய சங்கம் எழுச்சி பெற்ற பொழுது மொத்தம் 70 பேரை சுட்டார்கள். ஆனா அந்த சுடப்பட்டவர்களை தியாகிகளாக அங்கீகாரம் செய்தார்களா? பெருமாநல்லூரிலே சுட்டார்கள், இங்கே சித்தோடு பக்கத்தில் இங்கே சுட்டார்கள், உடுமலைப்பேட்டையிலே சுட்டார்கள், பெத்தநாயக்கம்பாளையத்திலே சுட்டார்கள், வேடசந்தூரிலே சுட்டார்கள், ஐயம்பாளையத்திலே சுட்டார்கள். இப்படி அவர்களை எல்லாம் இன்றைக்கு தியாகிகளாக்க வேண்டாமா? மின்சார கட்டணத்தை 1 பைசா குறைக்க வேண்டும் என்று போராடியவர்கள் இன்றைக்கு இலவச மின்சாரத்தை நீங்கள் காடுகளிலே விவசாய மோட்டார்களிலே உங்களுடைய சுவிட்சை போய் இலவச மோட்டார்ல போடுறீங்கன்னு சொன்னா அந்த 70 பேத்தோட பிணம் கீழே கிடைக்கிறது என்ற அர்த்தம். அவர்கள் மேல கால வச்சுட்டா நீ இலவச மின்சாரத்தை அனுபவிக்கிற. ஆனால் அந்த குடும்பங்களை தியாகிகள் பட்டியலிலே அரசாங்கம் சேர்த்ததா? அதை எந்த ஒரு அரசியல் கட்சியாவது அதை பற்றி கவலைப்பட்டார்களா? இன்றைக்கு மத்திய அரசிலே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? விவசாயிகள் தான் எங்களுக்கு முக்கியம். கோயம்புத்தூரிலே பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது விவசாயம் 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 என்று பேசினார். ஆனா நம்ம கேஸ் பைப் லைனை பத்தி பேசுறாரா? நம்முடைய முல்லை பெரியாரை பத்தி பேசுறாரா? நம்முடைய காவிரியை பத்தி பேசுறாரா? நதிநீர் இணைப்புன்னு சொல்லி ஓட்டு வாங்கணுமே, அந்த நதிநீர் இணைப்பை பத்தி பிரதமர் பேசினாரா? இல்லையே. அப்ப என்னதான் எத்தனையோ திட்டங்களை சொல்றாங்க. இளைஞர்கள் எல்லாம் பாக்குறீங்க, என்ன திட்டம்? அடுத்த திட்டம் இளைஞர்கள் சார்பா நான் பிரதமர்கிட்ட கேட்கிறது, 40 வயசை தாண்டி கல்யாணமாகாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு வழியை சொல்லுங்க. அதுக்கெல்லாம் திட்டம் இருக்கா? பிஜேபியில 60 வயசை தாண்டி நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்க போய் எப்படி கேட்க முடியும்? இப்படி நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. சரி, விவசாயத்தில் லாபம் இல்ல, நெசவு தொழில் பார்க்கலாம். இன்னைக்கு விசைத்தறி எல்லா இடத்திலும் ஸ்ட்ரைக். விசைத்தறி ஸ்ட்ரைக் கட்டுப்படி ஆகல. ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தையை வேகமாக முடிப்பதற்கு அரசாங்கம் தயங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விசைத்தறி பிரச்சனையை உடனடியாக நீங்கள் தீர்த்துத்தான் ஆக வேண்டும். விவசாயத்தை நம்பியவர்கள் அடுத்து நெசவு தொழிலைத்தான் நம்பி இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட விசைத்தறியை காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல லாரியை நம்பி வாழுகின்றவர்கள் கொங்கு நாட்டிலே நிறைய இருக்கிறார்கள். அதை பற்றி நம்முடைய நாமக்கல் மாவட்ட செயலாளர் மிகச்சிறப்பாக இங்கே சொல்லி சென்றிருக்கிறார். அந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு நிறைவேற்றுவதற்கு தயாராக வேண்டும். கோழிப்பண்ணை எடுத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல எங்க பறவை காய்ச்சல் வந்தாலும் முதல்ல நிறுத்துறது இந்திய கோழியை, முதல்ல பாதிக்கிறது நம்ம தான். அப்படி கோழிப்பண்ணை தொழிலிலே இருக்கின்ற அந்த சிரமங்களை நம்முடைய பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டது போல ஆராய்ச்சி நிலையத்தை போபாலிலே உள்ளது போல இங்கே கொங்கு மண்டலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் மழை வெள்ளத்திலே அங்கே சென்னை ஒட்டி உள்ள 4 மாவட்டங்களிலே பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்காமல் இருக்கிறது. சும்மா இலவசம் கொடுத்தால் மட்டும் போதாது, அந்த தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வேண்டும். இல்ல சென்னையில வந்த வெள்ளத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? சென்னை வெள்ளத்தில் இத்தனை உயிர்களை பலியிட்டோம், இவ்வளவு தொழிற்சாலைகளை இழந்தோம், வேலை வாய்ப்புகளை இழந்தோம். ஆனால் இன்றைக்கும் கூட நொய்யல்ல மழை பெஞ்சு தண்ணி வந்தா திருப்பூரை காப்பாற்ற முடியுமா? அதுக்கு திட்டம் இருக்குதா? அல்லது ஈரோட்ல பெரிய வெள்ளத்துல தண்ணி வந்ததுன்னு சொன்னா மழை பெஞ்சு ஈரோட்டை காப்பாற்ற முடியுமா? அதுக்கு என்ன திட்டம்? வெள்ளம் வந்துருச்சு, 100 வருஷமா பெய்யாத மழை, ஆனா இதுக்கப்புறம் வந்ததுன்னு சொன்னா காப்பாத்துறதுக்கு வழி இல்ல. சேலத்துல தான் திருமணி முத்தாறுல தண்ணி வந்ததுன்னு சொன்னா சேலத்தை பாதுகாக்கிறதுக்கு திட்டம் இருக்குதா? எந்த ஒரு திட்டத்தையும் நாம் யோசிப்பது கிடையாது. தொலைக்காட்சியை திறந்தால் யார் தப்பு? அரசியல். இந்த கட்சி அந்த கட்சியை தாக்கு, அந்த கட்சி இந்த கட்சியை தாக்கு. மறுபடியும் மழை வந்தா எங்க உயிரை யாரா காப்பாத்துவாங்க? அதுக்கு என்ன? அதை பத்தி எவனாவது பேசுறானா? உன்னுடைய அரசாங்கத்தில் பண்ண உடனே இல்ல இல்ல உன்னோட அரசு இதுதான் நமக்கு வேணுமா? இதைத்தான் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கணுமா? சொல்லு. நொய்யல்லையோ பெரும்பள்ளத்திலேயோ திருமணி முத்தாறுலையோ தண்ணி வந்தா அந்த நகரங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லு. இன்னைக்கு மத்திய அரசுல ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்குறாங்க, அது ஒதுக்குங்க, சந்தோஷம். ஆனால் மத்திய அரசுக்கு நாம் வைக்கின்ற கோரிக்கை, எல்லோரும் நகரத்துக்கு செல்லுகின்ற காரணத்தினால்தான் நகரத்தில் ஜனத்தொகை அதிகமாகுது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 கிராமத்தை எடுத்துக்கங்க, அந்த 2 கிராமத்தை மாடல் கிராமமா உருவாக்குங்க. அப்படி உருவாக்கி கிராமங்களை முன்னேற்றுங்கள். நகரங்களை முன்னேற்றினால் போதாது. நீங்கள் காந்திய வழி என்று சொல்லலாம், எந்த வழி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் கிராமத்தில் இருக்கிறது, ஏழை மக்களிடத்தில் இருக்கிறது. கிராமங்களை முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான முயற்சிகளை பண்ணணும். முதலீடு கொண்டு வாங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா புது முதலீடுகள் கொண்டு வருவதை விட நாங்கள் நொடிந்து போயிருக்கிற விசைத்தறி தொழில், நொடிந்து போயிருக்கிற லாரி தொழில், நொடிந்து போயிருக்கிற கோழிப்பண்ணை தொழில், நொடிந்து போயிருக்கிற விவசாயம் அத்தனையும் பாதுகாப்பதற்கு என்ன வைத்திருக்கிறீர்கள்? இருக்கின்ற தொழிலை பாதுகாப்பதற்கு தொழில்துறையிலே என்ன திட்டம் இருக்கிறது? புதிதாக வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இருக்கிற தொழிற்சாலைகளை பாதுகாப்பதற்கு மின்சாரம் கொடுங்க. இன்னைக்கு என்னமோ விவசாயத்துக்கு இலவச மின்சாரத்தை கொடுக்கிறதுனாலதான் மின் வாரியம் நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்றீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றோம், நீங்க அந்த மின்சாரத்துறையை எங்களிடத்திலே கொடுத்து பாருங்கள். விவசாயத்திற்கும் இலவச மின்சாரம், விசைத்தறிக்கும் இலவச மின்சாரம், 24 மணி நேரமும் மின்சாரம். மின்சாரத்துறை
லாபமாக இயங்கும். எந்த விதமான குறையும் இல்லாமல் மின்சாரத்துறையை எங்களிடத்திலே கொடுத்து பாருங்கள், அதை எப்படி நிர்வகிக்கிறோம் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட திட்டங்களை யோசித்து செயலாற்றாதன் விளைவுதான் இத்தனை பிரச்சனைகளையும் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் வந்த அந்த வெள்ளத்தில் எல்லா கட்சியுமே அங்க தேர்தலுக்காக அவங்க பணியாற்றி இருக்கலாம். ஆனால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தாம்பரத்திலேயோ அல்லது நந்தம்பாக்கத்திலேயோ அங்க போய் தேர்தல் நிற்க போறதில்லை. ஆனால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எவ்வளவு வெள்ள நிவாரணங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கொண்டு வந்து குவித்தோம். நம்முடைய சென்னை மாவட்ட செயலாளர் தம்பி இசைபால் அவர்கள், இளைஞரணி செயலாளர் அமைப்பு ஆறுமுகம் அவர்கள், 2 பேரும் இரவு முழுவதும் ஆளுக்கு ஒரு 200 பேத்தையாவது நீந்தியே காப்பாற்றி இருப்பார்கள். அப்படிப்பட்ட பங்கை அந்த வெள்ளத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி எடுத்திருக்கிறது. அது அப்படிப்பட்ட வேலைகளை அந்த வெள்ளத்திலே எந்த பிரதிபலனும் பார்க்காமல் நாம் தான் அங்கே செய்திருக்கின்றோம். ஒரு தொகுதியில் எம்எல்ஏ எம்பி ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னா ஏன் அந்த தொகுதியில் இருக்கிற ரோட்டரி சங்கம், லைன் சங்கம், பல சமுதாய அமைப்புகள் அவங்களெல்லாம் வச்சு ஒரு குழு போட்டு அந்த குழுவினுடைய பரிந்துரைப்படி ஒரு எம்எல்ஏ எம்பி இயங்க கூடாதா? ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு தொகுதியை பத்தி கவலைப்படுறதை விட இதை போன்ற மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று செயல்படுபவர்கள் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இவங்க கன்சிடர் பண்றதே கிடையாது. அப்படி அவர்களை எல்லாம் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தொகுதி மேம்பாட்டை செய்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் காண முடியும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என்னுடைய உறுதியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெறும் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இதை போன்ற பொதுவான அமைப்பிலிருந்து 10 பேர் கொண்ட குழுவை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அமைக்கும். அந்த குழுவினுடைய அறிவுரைப்படிதான் அந்த எம்எல்ஏ பணியாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட திட்டங்களோடு தான் நாம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனால அரசியல் என்பது தூய்மைப்படுத்துவதற்காக இன்றைக்கு எல்லாத்துக்குமே முதலமைச்சர் ஆசை. மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல கூட்டணியை வேண்டி கேட்டுக்கிற நீங்க மட்டும் பிரிஞ்சிடாதீங்க. எப்படியாவது பேசி உங்களுக்குள்ள சரி பண்ணிக்கங்க. முதலமைச்சர் முதலமைச்சர் சொன்னா ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சே முதலமைச்சர் கிடைச்சுக்கிறான். இவங்க ஜெயிச்ச பின்னாடி இவங்க எம்எல்ஏக்கெல்லாம் உட்கார்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்களாம். அப்படியே பண்ணுங்கடா சாமி. ஏதாவது நீ முதலமைச்சர் நான் முதலமைச்சர்னு அடிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு பிரிஞ்சிடாதீங்க. பிரச்சாரத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அப்படியே போங்க. எங்களை தயவு செஞ்சு தொல்லையில விட்டுறாதீங்க. அவிநாசி அத்திக்கடவு திட்டம், பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம், அதை பற்றி பேசாமல் இந்த பகுதியிலே பேச்சை நிறைவு செய்ய முடியாது. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு 1800 கோடி தேவை என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய அறிவுரை என்னவென்று சொன்னால், மொத்தத்தையும் ஒரே வருஷத்தில் பண்ணாத ஒரு 200 கோடி கொடு. 200 கோடியை ஒதுக்குனா முதல் கட்டத்தை முடிச்சிடலாம். அதை ஒரு 5-6 கட்டமா பிரிச்சு 200 கோடிக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். 200 கோடி ஒதுக்க முடியாதா? ஒரு அரசாங்கம் 200 கோடியை கொடுக்க முடியாதா? அப்படி ஒரு 5-6 கட்டங்களாக பிரித்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான்
நாம் ஆசைப்படுகிறோம். நாளை காலையில கூட காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அந்த திட்டத்திற்காக நம்முடைய தம்பி சம்பத் அவர்களுடைய தலைமையில் நடத்துகிறார்கள். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு எந்த போராட்டம் நடந்தாலும் நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை தருவோம் என்ற இந்த நேரத்திலே உறுதி சொல்லிக்கொண்டு, விவசாயிகளை பொறுத்தவரை அடுத்த வாரம் மாநாட்டை போடுகிறார்கள். கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதற்காக. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு அரசியல் இயக்கம் என்றே சொல்ல முடியாது. இது ஒரு விவசாயிகள் சங்கம். விவசாயிகள் சங்கமாகத்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதனுடைய தலைவர்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து உங்களுடைய சங்கங்களிலே திமுகவை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், மதிமுகவை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். தயவு செய்து விவசாயிகள் சங்கங்களை ஒரு கட்சி சார்பாக கொண்டு சென்று விடாதீர்கள். நாராயணசாமி நாயுடுக்கு பிறகு விவசாயிகள் சங்கம் வெற்றி பெறாமல் வலுவிழந்தது என்று சொன்னால் அதற்கு காரணமே கட்சிகளை சார்ந்து சென்றதுதான். கட்சிகளை சாராமல் எதுக்கு எல்லா கட்சியும் தேடிட்டு இருக்கிறீங்க? விவசாயிகள் சங்கம் நீங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா கட்சிக்காரனும் மேடைக்கு வருவா, திமுக காரன் சொல்லிடுவா, கலைஞர் தான் விவசாயிகளுக்கு இதை பண்ணார் அதை பண்ணாரு, அண்ணா திமுக சொல்லிடுவா, அம்மா தான் எல்லாம் பண்ணாங்கன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க மாநாடு போடுறீங்க? தயவு செய்து ஒரு கட்சி சார்பாக நீங்கள் செல்லக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய மஞ்சள் போராட்டத்திலிருந்து எந்த போராட்டமாக இருந்தாலும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு எப்போதும் உங்களோடு இருக்கும் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி பற்றிய முடிவுகள், கூட்டணி பற்றிய பேச்சுக்கள், நம்முடைய செய்திகளை உலகம் பூராவும் எடுத்துச் செல்லுகின்ற பத்திரிகையாளர்களுக்கு நன்றி பாராட்டுகின்ற அதே நேரத்தில் கூட்டணி பற்றி கேள்விதான் அங்கே ஓங்கி நிற்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் கூட்டணி என்பது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை இவர்கள்தான் ஆள வேண்டும் என்று முடிவெடுப்பவர்கள் அல்ல. யார் தமிழகத்தை ஆண்டாலும் கொங்கு நாட்டினுடைய திட்டங்களை, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை, கொங்கு நாட்டு மக்களை பொறுத்தவரை நமக்கு யார் நல்லது செய்வார்களோ, யார் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்களோ அவர்களோடு இருப்போம். யார் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வோம். வேறு யாரும் முடிவு செய்ய முடியாது. அப்படி தமிழகத்தினுடைய ஆட்சி பீடத்திலே நம்முடைய கூட்டணியிலே இருக்கின்ற கட்சி அங்கே அமரும் பொழுது அவர்களுக்கு அருகிலே நாம் இருக்கும் போதுதான் நம்முடைய திட்டங்களை நாம் கேட்டு பெற முடியும். கிடப்பிலே கிடக்கின்ற அத்துணை திட்டங்களையுமே நாம் ஆட்சியாளரிடத்திலே பக்கத்திலே அமரும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கான அந்த வாய்ப்புகள் வரும். அது 2016 இப்போது வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக அங்கே சென்னையிலே ஆட்சி அமைக்க போகிறவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோடு கூட்டணியிலே இருப்பவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்கள். அதிலே மாற்று கருத்து கிடையாது. இத்தனை இளைஞர்களும் இத்தனை எழுச்சியோடு இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால்
அந்த முடிவுகளை தீர்மானித்து விட்டுத்தான் இங்கே கூடியிருக்கின்றோம். நாம் தமிழகத்தை ஆள்வதற்காக கூடிய கூட்டம் அல்ல. கொங்கு தமிழன் தன்மானத்தோடு வாழ்வதற்காக கூடிய கூட்டம். நம்மை பொறுத்தவரை யார் ஆட்சிக்கு வருகிறார்கள், அதை யாராக இருந்தாலும் அதை முடிவு செய்யக்கூடியவர்கள் நாம இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வுகளோடு நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் அத்தனை பொறுப்பாளர்களும் ஆற்றிய அரும்பணியின் காரணமாக இந்த மாநாடு வெற்றி அடைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கூட்டம். அதாவது நின்று கொண்டே இவ்வளவு நேரம் 5 மணியிலிருந்து இப்போது 9:15 மணி ஆகி போனது. 4.5 மணி நேரம் எல்லோரும் இந்த பக்கம் நின்றிருக்கிறீர்கள். இந்த பக்கம் மேடைக்கு பின்புறம் வரை 4.5 மணி நேரம் நின்றிருக்கிறீர்கள். இதைவிட மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு தீவிரமானவர்கள் என்பதை காட்டுவதற்கு வேறு உதாரணம் வேண்டுமா? யாரோடு கூட்டணி போடுகின்றோமோ அந்த கூட்டணி கட்சியை அவர்களோடு சேர்ந்து வெற்றி பெறுவதற்காக தீவிரமாக பணியாற்றுவோம். அப்படிப்பட்ட உறுதிமொழியை உங்களிடத்திலிருந்து பெறுவதற்கான மாநாடாக கூட இதை நினைக்கலாம். விவசாயிகளுக்கான சுதந்திர பிரகடனமாக இருக்கக்கூடிய மாநாடாக கூட இதை நினைத்துக் கொள்ளலாம். அப்படி இங்க இருக்கிற அத்தனை பேர் மட்டுமல்ல, இன்றைக்கு பல பேர் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பல பேர் இன்டர்நெட்டிலே கம்ப்யூட்டரிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து கொங்கு நாட்டினுடைய பெருமைகளை உயர்த்துகின்ற அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் வருகின்ற தேர்தலிலே நம்மால் முடியும் என்பது மட்டும் உறுதி என்பதை இந்த நேரத்திலே சொல்லி முடியும் 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 வெற்றி நமதே என்று சொல்லி கெயில் நிறுவனத்தினுடைய பைப்லைன் கேரளாவில் ரோட்ல போட்டிருக்கா, கர்நாடகாவில் ரோட்ல போட்டிருக்கா, உத்தரப்பிரதேச ரோட்ல போட்டிருக்கா, குஜராத்தில் ரோட்ல போட்டிருக்கா. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் விளை நிலத்தில் போடணுமா? என்னடான்னு கேட்டா கேரளாவில் மேடு பள்ளமா இருக்குதா, அதனால ரோட்ல போட்டானா? தமிழ்நாட்டில் ரோட்ல போட்டா செலவு அதிகமாகுதான், அரசாங்கத்துக்கு செலவு அதிகமாகுதான். ஆனா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் நினைத்து பார்த்தார்களா? ஆனால் யாரும் எந்த விதமான பயமும் வேண்டாம். உச்ச நீதிமன்றம் காவிரி நீரை திறந்துவிட சொன்னார்கள், திறந்து விட்டார்களா? முல்லை பெரியாறிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்தார்களா? எந்த காரணத்தை கொண்டும் விளை நிலங்களின் வழியாக கேஸ் பைப்லைன் போட விடமாட்டோம். அது வராது. நம்முடைய விவசாயிகள் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சிறப்பான இடத்தை நமக்கு கொடுத்து இந்த மாநாடு சிறப்பாக நடக்க வழிவகுத்த இந்த நிலத்தினுடைய சொந்தக்காரர் KKSK திரு ரஃபீக் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மாநாட்டு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கடந்த 1 மாத காலமாக காவல்துறை முழுமையான ஒத்துழைப்பை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை மறுக்க முடியாது. நேற்று இரவு IG அவர்கள் இங்கே வந்து சென்றிருக்கிறார். நம் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் SP அவர்கள் முழுமையாக நம்முடைய மாவட்ட செயலாளர்களோடு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த மாநாடு வெற்றி பெற உதவி இருக்கிறார்கள். காவல்துறைக்கும் நம்முடைய செய்திகளை உலகம் முழுதும் கொண்டு செல்கின்ற பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்திருக்கிறீர்கள்.
கடைசியாக இதை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மலேசியாவிலே நடக்கின்ற மாநாடு ஜூலை 23ஆம் தேதி, ஜூலை 22ஆம் தேதி இரவு இந்தியாவிலிருந்து செல்லுகின்ற அத்தனை பேருக்கும், எத்தனை பேர் போனாலும் சரி, அத்தனை பேருக்கும் மலேசிய சங்கத்தில் இருக்கின்ற தம்பி பிரகதீஷ் குமார் அவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இரவு உணவை நான் தான் கொடுப்பேன் என்று கொங்கு நாட்டினுடைய விருந்தோம்பலை அங்கே மலேசியாவிலே செய்திருக்கின்றார். அதே போல மாநாடு 23ஆம் தேதி மாநாட்டு அன்னைக்கு இரவு மாநாட்டின் சார்பாக விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால எல்லோரும் மலேசியா வருவதற்கு ஆயத்தமாபவர்கள் 22ஆம் தேதி மாலை அங்கு இருக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு நீங்கள் அந்த 22ஆம் தேதி இரவு உணவு மட்டுமல்ல, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கூட்டம் அங்கே மலேசியாவிலே அந்த இரவு உணவுக்கு பிறகு அங்கே நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதனால மலேசிய மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக நாம் நடத்தி காட்ட வேண்டும். உலக கொங்கு மாநாடு உலகத்திலே எந்த ஒரு இடமும், இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு இடமும் வெளிநாட்டிலே இன மாநாட்டை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு போட்டதாக வரலாறே கிடையாது. நமக்கு பின்னாடியும் கூட யாராவது செய்வார்களா தெரியாது. ஆனால் மிகப்பெரிய மாநாட்டை, இதே போன்ற மாநாடு மலேசியாவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கே வருகிறார்கள். அப்ப கொங்கு நாடு, உண்மையான இந்த கொங்கு மண்ணிலிருந்து எவ்வளவு பேர் போக வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். மலேசிய மாநாட்டிற்கு வருவதற்கு பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் எடுங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்க முதல்ல பாஸ்போர்ட் எடுங்க, விசா எடுங்க. நேரமே எடுத்தோம்னு சொன்னா செலவு கம்மி. கடைசி நேரத்தில் போய் நம்ம காசு அதிகமா செலவழிக்க வேண்டாம். அதனால முன்னாடியே முடிவெடுத்து மலேசிய மாநாட்டிற்கு நீங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு, வந்திருக்கின்ற அத்தனை பேரும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். எப்போதும் போல பொறுப்பாளர்கள் எனக்கு எத்தனை மணி ஆனாலும் SMS மூலமாக எனக்கு செய்தியை எப்போதும் போல ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்தும் மாவட்டத்திலிருந்தும் எனக்கு செய்தியை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் பாராட்டி நன்றி தெரிவித்து, நம்மால் முடியும் என்று சொல்லி, வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.